குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? இரண்டாயிரத்தி 26 ராஜயோகம் தரும் குரு பயிற்சி. உண்மையிலே ராஜயோகம் தரும் குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு தான். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை, புதிய தொழில், வருமானம், ரெக்கக்னேஷன். சார் எனக்கு பணம் கூட தேவையில்லை சார், நல்லா செய்கிறப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க சார். அந்த ஒரு காரணம் தான் எனக்கு ரொம்ப டல் ஆகிட்டேன் நான். அதே மாதிரி தான் படிக்கிற பசங்க கூட, நான் 80 மார்க் எழுதுனேன்னா அவன் 40 மார்க் போடுறான் சார். வீட்லையா எங்கள் அப்பா திட்டுறார். இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் சுபயோகத்தை தரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை கெட்டி மேளம் கொட்டியே தீரும். இந்த நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ தோஷம், இஷ்ட தெய்வ தோஷம் அப்படின்னு எவ்வளோ தோஷங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க. ஒவ்வொரு கோவிலும் போய் எல்லா பரிகாரம் எத்த தின்னா பித்த தீரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கை கூடும், கெட்டி மேளம் கொட்டும். கெட்டி மேளம் கொட்டிய வீட்டில் குழந்தை பாக்கியம் கிட்டும், குழந்தை சத்தம் கேட்கும், சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். சார் எனக்கு நிறைய சுப விஷயம் நடக்கணும் சார், நான் தான் 7 வருஷம் மிஸ் பண்ணிட்டேனே, அதையெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் சார், நான் போயிட்டு தான் சார் வரணும் அப்படின்னா, ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி, அந்த ஆலங்குடியானை போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். கடந்த 7 வருடமாக உங்களுக்கு கிடைக்காத அத்தனை பாக்கியமும் வந்து சேரும். இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பி போனேன் சார், இவனை நம்பி போனேன், அதெல்லாம் வேணாம். உங்கள் வேலை என்னவோ போங்க. ஸ்கூட்டரில் நான் 3 பேர் போனேன் சார், 4 அதெல்லாம் வேண்டாம். நைட்டில் நான் தனியாக வண்டி ஓட்டின்னு போனேன் சார். ஆகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் இருங்க. அந்த சனி செவ்வாய் வந்து பிரச்சனையை கொடுக்கும். எதிர் வீட்டில் யாரோ சண்டை போடுறாங்க சார், நான் தடுத்து விட்ட போனேன் சார் அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, கச்சேரி இதெல்லாம் தவிர்க்கணும்னா நமக்கு அந்த பிரச்சனையே, அந்த தர்மத்தையே சொல்லாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். ஆனால் வருமானத்தில் கண்ணு வைங்க சார். கடந்த 7 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அதனால் முதல்ல வருமானத்தை பாருங்கள், பழைய கடனை தீருங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்க, குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. அப்போ கடன் வாங்க போகிறீங்க. இன்னும் பழைய கடன் போச்சு, புதிய கடன். இந்த புதிய கடன் வந்து உங்களுக்கு சுப கடனாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் பேரும் உங்கள் புகழும் கூடும். எல்லாத்த விட நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிக பலன் கிடைக்கும். 90 மார்க்கு சார், உண்மையிலே சொல்கிறேன். குரு உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பார்க்கறதுனால 100க்கு 90 மார்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுப்பீங்க நீங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார். அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா? நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லெலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார் உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள்,
அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலையும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, ஹிடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேரப்போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய
நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.